or perish. அந்த வார்த்தை அதோட முடியல. To be dumb or silent னோட முடியல. அது எப்படி போடுதுன்னா to be dumb or silent, hence to fail or perish. உடனே அந்த வசனத்தை அப்படி மாற்றி எழுதுறேன். எப்படி எழுதுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே வாயடைத்து அமைதியாய் இருப்பார்கள், அதனால் தோல்வியுற்று அழிவார்கள். நான் சொல்றேன், நீங்க வாயடைச்சு அமைதியா இருந்தீங்கன்னா all you're going to see is defeat. Amen. உங்களுடைய வாழ்க்கையில நஷ்டத்தை பார்ப்பீங்க, அழிவை பார்ப்பீங்க. But this is a high time we have to raise our voice. Hallelujah. நாம் சத்தத்தை உயர்த்துகிற ஒரு நேரம், துதிகளை உயர்த்துகிற ஒரு நேரம். Amen. இந்த தேசத்திலே இந்த காலகட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சத்தத்தை உயர்த்துகிற நேரமாய் இது இருக்கிறது. Hallelujah. Amen. பாருங்க, வாயடைத்து அமைதியாக இருப்பது அது தோல்வியையும் அழிவையும் கொண்டு வந்து விடும். My people are destroyed. Amen. For the lack of knowledge. Amen. Thank you, Lord Jesus. பாருங்க, ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொன்னாரு, a closed mouth is a closed destiny. அப்படி இருக்கிறதுக்கு பேர் அடைக்கப்பட்ட வாய் தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற இலக்கை நீங்கள் சென்று அடையக்கூடாதபடி அது அடைத்து போட்டுவிடும். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கென்று ஒரு மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார்? Hallelujah. I have a dream about myself. எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு என் வாழ்க்கையை குறிச்சு. நான் என் பிள்ளையை குறிச்சு நான் ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். என் பிள்ளைகள் அவங்களோட வாழ்க்கையை குறிச்சு ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் காண்கிற கனவை பார்க்கலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு இலக்கு, தீர்மானம், நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான தரிசனங்கள், கனவுகள்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமா இருக்கிறது. இப்ப என்ன பண்ணி கேட்டீங்கன்னா, இந்த வாய் அடைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா தேவன் நமக்கு வைத்திருக்கிற இலக்கை நாம் சென்றடைய கூடாதபடி இந்த அடைக்கப்பட்ட வாயை கதவுகளை அடைத்து போடுகிறது. So it's a high time we have to raise our voice. Amen. நம்ம வாயை திறக்க வேண்டிய நேரத்துல வாயை திறக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Amen. Otherwise he will mess up. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. The power of life and death are under the custody of your tongue. Amen. மரணத்தின் வல்லமையும் ஜீவனின் வல்லமையும் உங்கள் நாவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. Amen. எதன் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது? ஒரு அதிகாரமுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் சொல்லுவோம், அவர் சைன் போட்டாருன்னா போதுங்க அப்படின்னு. அந்த மனுஷன் என்ன, அந்த மனுஷனுக்கு அதிகாரம் சைன் போட்டாருன்னா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்றேன், நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில காரியங்கள் இந்த நாவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம். பாருங்க, இன்னைக்கு மரணமும் மரணத்தின் வல்லமைகளும் ஜீவனின் வல்லமையும் இந்த நாவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. So it's high time நீங்களும் நானும் அமைதியா இருந்து வாயடைத்து போய் நின்று நீங்களும் நானும் இருக்க வேண்டிய ஒரு நேரம் இது கிடையாது. This is a high time we have to raise our voice. Amen. நம்முடைய தேசத்திலும் சரி, even in this country, இந்த தேசத்திலும் தேவனுடைய சபை இப்படிப்பட்ட காலத்திலே நீங்களும் நானும் சுவிட்சங்களை பேசுகிற ஒரு நாட்களாய் இருக்கணும். சமாதானத்தை பேசுகிற நாட்களாய் இருக்கணும். ராஜாக்களை சங்கரித்தவரை நீங்களும் நானும் சங்கரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya. வெட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We have to raise our